ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். ஹாய் அண்ட் வெல்கம் டு ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். இது வந்து ஆக்சுவலாக கருப்பரிசி. இந்த கருப்பரிசியை வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ கருப்பாக அழகாக இருக்குது. இதனோட அருமை பலன்கள் ரொம்ப அருமை. எப்பொழுதுமே வந்து இதோட இது ப்ரோட்டீனு அது மட்டும் இல்லை, மெக்னீஷியம் எல்லாம் நிறையா இருக்குது இதில். பழங்காலத்திலிருந்தே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அழியாத ஒரு அரிசி என்னென்னா இந்த கருப்பு கவுளி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி கருப்பாக இருக்கிறது. கருப்பாக இருக்கக்கூடிய எல்லாமே இரத்த விருத்தியை உண்டாக்கக்கூடியது. ரொம்ப இரத்த விருத்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. நம்ம வந்து கருப்பை கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற சக்கரை வியாதியை அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பலம் கொடுக்குது. அதனாலேயே நான் டெய்லி கருப்பு இந்த கவுனி அரிசியோட சூப்பு நான் அரைச்சி அதை ஒன்றுமே பண்ணாமல் டைரெக்டாக அதை மாதிரி சூப்பு நான் குடிக்கிறேன். காலையிலையும் இரவு படுக்கும் பொழுதும் நல்ல அதை குடிக்காத நாளே கிடையாது. இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் எங்கே கிடைக்குதோ அங்கே அதை கருப்பு இந்த கவுனி அரிசி வாங்கி வச்சு அதை குடிக்கிறேன். ரொம்ப தெம்பாகவும் ஒரு சுறுசுறுப்பாக நம்ம உடம்பை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து கொலஸ்ட்ரால், அதாவது இரத்த அழுத்தத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. எந்த பரம்பரை நோய் இருந்தாலும் அந்த பரம்பரை நோய் நமக்கு வராமல் ரொம்ப தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. ஏதாவது ஒரு நாளில் ஒரு முறையாவது அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த கருப்பு அரிசியை 2 பிடி தான், அதிகம் கிடையாது, 2 பிடி போட்டிருக்கேன். இது 2 தடவை நல்லா அழகாக கழுவி 2-3 தடவை கழுவணும். கழுவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஸ்டீமரில் வைக்க போகிறேன். இன்னும் கொதி நிலைக்கு வரல, நிறைய நேரம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. இதை நம்ம மூடி வச்சு இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே அது வேகணும் அப்படின்னா அந்த ரைஸை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா இன்னும் சீக்கிரம் ஆகிடும். நைட்டு கண்டிப்பாக இந்த கருப்பு அரிசியோட கஞ்சி தான் குடிக்கிறேன் நான். இதோட ஒரு 4-5 மாதமாகவே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வரேன். நமக்கு சுகர் வியாதி இருந்தாலும் அதெல்லாம் அட்டோட போயிடும். பரம்பரை எந்த வியாதி இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் ஓடி போயிடும் நம்ம உடம்பை விட்டு. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கருப்பரிசி. இதனுடைய நான் ஒன்றுமே இல்லை, இந்த கருப்பரிசியில் தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டீமரில் வைப்பேன். அதுக்கப்புறம் நல்லா அது வெந்து ரொம்ப ஜோராக கிடைக்கும். தண்ணியோடு சேர்ந்து பவுல் ஃபுல்லாக குடிக்கணும். 2 உப்பு வேணால் போட்டுக்கலாம் நீங்கள், சரியா? அந்த மாதிரி உப்பு போட்டு குடித்து படுத்தோம்னா இந்த குளிரில் வந்து நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அந்த தண்ணி நம்ம உடம்புல போகும். அதுவும் நல்ல ஒரு சூப்பரான, வேறு எதுவுமே சேர்த்திக்க வேண்டாம். வேணும்னா நீங்கள் ஒரு புதினா சட்னி தொட்டுக்கலாம், இல்லைன்னா இஞ்சி துவையல் தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக பார்த்து தொட்டுக்கணும். கட்டாயம் வயிறு பஞ்சு போல் இருக்கணும் படுக்கும் பொழுது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்.